கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21:7 இப்படியாய் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நிச்சயமாகவே இந்த புதிய வருடத்திலே ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க முடியும். என்ன ஜெயம் கொள்ளுகிறதுனா, எதனால் நாம் ஜெயம் கொள்ள முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் இந்த உலகத்தை, பூமியை, பிசாசை ஜெயிக்க முடியும். பரலோக ராஜ்யம் வரைக்கும் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் நிலைநிற்க முடியும். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும், அப்படின்னா அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்கிறான். இந்த பூமியிலும் சரி, அந்த பரலோகத்தையும் சரி, நாம் சுதந்தரிக்கிறதற்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த பூமியிலே பிசாசை, உலகத்தை, மாம்சத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ கவனிங்க, அதனாலதான் இப்படி சொல்லுகிறது, நான் அவன் தேவனாய் இருப்பேன். நாம் பயப்படுகிறவர்களாய் இல்ல. அடுத்த வசனமே இப்படி சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும், இப்படி அநேக லிஸ்ட் போயிட்டே இருக்கு, நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. இப்படி பயப்படுகிறவர்களாய் இந்த உலகத்தை, இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து பயப்படுகிறவர்களாய், சத்ருவின் காரியங்களை குறித்து பயப்படுகிறவர்களுக்கு இந்த பூமியிலும் நாம் ஜெயம் கொள்ள முடியாது, பரலோக ராஜ்யத்திலும் நாம் ஜெயம் பெற்று சுதந்திரிக்க முடியாது. அப்ப இன்றைக்கும் ஒரு தீர்மானம் எடுங்க, நாங்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல, அஞ்சி ஓடுகிறவர்கள் அல்ல, தேவனுக்காக ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த பூமியிலும் காரியங்களை, ஆசீர்வாதத்தை, பலனை சுதந்தரிப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இந்த பூமியிலும் சரி, பரலோக ராஜ்யத்திலும் சரி, நாம் ஜெயம் பெற்றவர்களாய் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். அப்போ ஜெயம் பெற்றவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். இன்றைக்கும் தீர்மானம் பண்ணுங்க, நாம் பயப்படுகிறவர்கள் அல்ல, பயந்து ஓடுகிறவர்களாய் அல்ல, அஞ்சுகிறவர்களாய் அல்ல, அசுத்தமாயிருப்பவர்களுக்கு அல்ல, ஜெயம் பெற்றவர்களுக்கு கர்த்தர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய குமாரனாய் இருக்கிறோம். இன்றைக்கும் தீர்மானிப்போம், கர்த்தருக்கு நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய தேவனாயிருக்கார். பலப்படுவோம், கர்த்தருக்கு நிலைத்திருப்போம். God bless you. Amen.